வணக்கம் மேடம், எங்களோட கம்பெனி பசுலா ரோடு அடித்தரங்கு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து திருஷ்டி ஆயிடுச்சு, நம்ம வீடு கண் வச்சுட்டாங்க, திருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செடியை கொண்டு போய் திருஷ்டி கழிக்கலாம். இந்த செடி இது திருஷ்டிக்கும் போகும், ஏற்புக்கு காற்றும் கிடைக்கும், மெயின்டனும் உங்களுக்கு இந்த செடி ரொம்ப கம்மியான ரேட்டு. இதுக்கு நைட் கூலியும் கிடைக்கும், திருஷ்டிக்கும் போகக்கூடிய செடி இது. கண் திருஷ்டியக்கூடிய கழிக்கக்கூடிய செடி இது. பேர் வந்து சினை பிளான்ட். இந்த செடியை நீங்கள் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி வந்து லட்சுமி துளசி. இந்த லட்சுமி துளசி சாமிக்கும் போட்டுக்கலாம், நம்ம சாப்பிடவும் செய்யலாம், வீட்டுக்கும் வச்சுக்கிடலாம். வீட்டுக்கு இந்த துளசியே நமக்கு நம்மளுடைய வீடு தெரிஞ்சு வேணும். துளசி நல்லா வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் எந்த திருஷ்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை இங்கே ஒரு இலையாக பழுப்பு வருதுன்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி ஏதோ ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் யார் வந்தாலும் தெரியல, இந்த துளசி தெரிஞ்சு உங்கள் மனசில் நம்பிக்கையோடு நினைக்கலாம். இது வந்து ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரி அதே மாதிரி தான். ரோஸ்மேரி வந்து திருஷ்டிக்கும் போட்டுக்கிறதெல்லாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், வீட்டுக்கு வச்சாலும் திருஷ்டிக்கும் கொஞ்சம் கழியக்கூடிய செடி இந்த செடி. இந்த செடி வந்து சைக்கஸ் சாமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டுக்கு ராசியான செடி. இந்த செடியில் வந்து கீழே வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த கிழங்குலேயே ஈரப்பதத்திலே வளரக்கூடிய செடி. இந்த செடி வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றணும். ரூம்லேயே நீங்கள் பெட்ரூமில் வச்சுக்கிடலாம், உங்கள் வீட்டில் வச்சுக்கிடலாம். இந்த செடி இன்டோரு அவுட்டோரு எங்கே